கர்த்தர் நல்லவர். எப்படியெனில் அவரால் வழிநடத்தப்படுபவனே சீர்படுகிறான். அவனுக்கு மட்டுமே அவர் வழி புரியும். மற்ற எவருக்கும் அவர் வழியை அறிந்து கொள்ளக்கூட முடியாது. எபிரேயர் 3:10. அவரால் வழிநடத்தப்படுவது வலி நிறைந்ததுதான். ஏமாற்றமும் சங்கடங்களும் அவமானமும் நிறைந்ததுதான். ஆனால் அது நல்லது. மற்றவர்கள் அடைய முடியாத உயரத்தை இவன் அடைகிறான். பரிசுத்தமும் ஒழுக்கமும் கற்றுக்கொள்கிறான். தேவன்பை பெறுகிறான். முடிவில் நன்மையினால் நிறைந்தவனாக தான் மாறிவிடுகிறான். தேவன் நம்மை நேசிக்கிறார் என்பதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்? அவர் நம்மை சேற்றிலிருந்து உயர்த்தி வைப்பதால், நம் அருவருப்பான வாழ்க்கையை உண்மையாக மாற்றி பணிவை சொல்லித் தருவதால். இது எல்லோருக்கும் கிடைப்பதில்லை. உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசத்தை காண்பித்து கற்றுத்தருகிறார். வாழ்க்கையில் நன்மையை தேடுவதை விட்டுவிட்டு அது உண்மையை தேட ஆரம்பிக்கிறோம். பணத்தையும் புகழையும் மதிப்பதை மறந்து நல் மனசாட்சியை கற்றுக்கொள்கிறோம். உலகத்தில் உயர்வதை காட்டிலும் அவர் அன்பை அடைவதே சிறந்தது என்று அதை தேடுகிறோம். ஆம், கர்த்தர் நம்மை நேசிக்கிறார் என்பதை இப்படி நம்மை உணர்வுள்ளவர்களாக சிந்திக்கிறவர்களாக மாற்றிவிடுகிறாரே, அதை கொண்டுதான் தெரிந்து கொள்ள முடியும். தேவன் நம்மோடு இருக்கிறார். நம் குறைவில், நம் பலவீனத்தில். தாறுமாறான நாம் கைவிடப்படவில்லையே. அவர் நம்மை விசாரிக்கிறார், ஆலோசனை சொல்கிறார், கண்டிக்கிறார், கடுமையாக அறிவை உணர்த்துகிறார், பிரச்சனைகளிலிருந்து தப்புவிக்கிறார். அவரை மட்டும் சார்ந்து கொள்ளும்பொழுது வழி காட்டுகிறார். நம் எதிரிகளின் யோசனைகளை தவிடு பொடியாக்கி விடுகிறார். நம் மனதை எப்போதும் அமைதிப்படுத்துகிறார். நம் புத்திசாலியான யோசனைகளை அடக்கி இல்லாது போக பண்ணுகிறார். அவருக்கே தெரிந்த வழியில் நடத்துவதால் நம்மால் ஒன்றும் செய்ய முடிவதில்லை. ஒரு குழந்தையைப் போல அவர் மடியில் அமர்ந்திருப்பதை தவிர. அவர் ஆலோசனைகள் அபூர்வமானவை. நெருக்கங்களில் அது ஒன்றே தப்ப சரியான வழி. எதிரிகள் வீட்டை சுற்றி நிற்க அவர் லோத்தையும் அவன் வீட்டாரையும் கையை பிடித்து வெளியே கொண்டு வந்ததும் இல்லாமல் தூரமாய் ஓடிப்போங்கள் என்று ஆலோசனை வேறு சொல்கிறார். அவர்கள் ஓட ஓட பின்னே சோதம் பட்டணம் அக்கினிக்கிரையாவதை காண்கிறார்கள். கொஞ்சம் தாமதித்திருந்தாலும் அவர்களும் அந்த அக்கினியில் அழிந்திருப்பார்கள். இவர்களை மட்டும் தப்புவிக்கவும் மீதியான சோதோமியர்களை அவர் அழிக்கவும் எண்ணினாரே. அதுதான் தேவன் நம்மேல் பாராட்டும் தயவு என்பது. மற்றவர்களைப் போல நான் வாழ தேவன் விடவில்லையே என எண்ணி ஏங்குகிறோமே, அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். நம்மை மற்றவர்களைப் போல தேவன் பார்ப்பதில்லை. அவர் பார்வையில் விசேஷமானவர்கள் நாம். அவருக்குத்தான் தெரியும் நம்மை எப்படி நடத்த வேண்டும் என்பது. நமக்கு பிடிக்கவில்லை தான். அவர் நம்மை நடத்தும் விதம் வலிக்கிறதே. சொந்தங்களை விட்டு ஓடுகிறோம். நமக்கே பிரியமில்லாத வழியில் நடக்கிறோம். இந்த தேவனிடம் வந்த பின் நாம் இழப்பதே அதிகம். எதுவும் நம்முடையதாக இல்லை. எதையும் நம்முடையதென சொந்தம் கொண்டாட முடியவதில்லை. நாம் கஷ்டப்பட்டு சேர்த்தவை அனைத்தும் மற்றவர்கள் அனுபவிக்க பேசாமல் விட்டு கொடுக்கிறோம். நம் தேவை மட்டும் நமக்கு தேவையான அளவு கொடுக்கப்படுகிறது. இப்படி வாழ்வதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தான். என்றாலும் இதுதான் தேவன் நம்மை நடத்தும் விதம். இப்போது புலம்புவதை விட்டுவிட்டு பிறரை ஆசீர்வதிக்க பழகுகிறோம். மன்னிக்கவும் மறக்கவும் கற்றுக்கொள்கிறோம். தேவன் அன்பானவர் போல நாமும் அன்பில் வளர கற்றுக்கொள்கிறோம். அட்லீஸ்ட் ஆரம்பிக்கிறோம். துரோகங்களை மறக்கிறோம். அப்படியா, இவர்கள் இப்படியா நமக்கு செய்தார்கள்? நினைவில்லையே. தேவன் நம்மை பக்குவப்படுத்துகிறார். அதற்கு அவர் உபயோகப்படுத்துவது வறுமையை, அதனால் உண்டாகும் நெருக்கத்தை. இருந்தாலும் வறுமை நம்மை பெரிதாக பாதிப்பதில்லை.
அவர் பாதிக்காதபடி கவனமாக பார்த்து கொள்கிறார். யாரிடமும் அவர் நம்மை கையேந்த விடுவதில்லை. நம்மை மற்றவர்கள் முன் ராஜாவாகவே வைத்திருக்கிறார். உள்ளே எத்தனை ஓட்டைகள் இருந்தாலும் வெளியே தெரிவதில்லை. இந்த தேவனோடு நடக்க பொறுமை மிக தேவைப்படுகிறது. மிகவும் தேவை பொறுமை. நம்மை நாம் எதிர்பார்க்கிற மாதிரி அவர் செய்ய மாட்டார். எப்படி சமாளிப்பதென்றே தெரியாமல் திணறுவோம். அவர் சும்மா இருப்பார். நம்மால் நம் வாழ்க்கையை திட்டமிடவே முடியாது. இது நடந்து விடாதா, அது நடந்து விடாதா என ஓடுவோம். எதுவும் நடக்காது. எல்லா பிரயாசமும் வீண் பிரயாசமாகவே முடியும். நொந்து சோர்ந்து போவோம். நம் கஷ்டங்களுக்கு முடிவே இல்லையா, எப்போது விடியும், எதுவும் புரியாது. ஆனாலும் தேவன் நம் நம்பிக்கையை தைரியப்படுத்தி கொண்டே இருப்பார். எதுவும் நடக்காதது போல சாதாரணமாக. நம் வழிகள் அவருக்கு புரியவில்லையா என்ன? ஏதாவது ஒரு அற்புதம் செய்து உதவி செய்தால்தான் என்ன? அவர் செய்ய மாட்டார். நம்மை போல அவர் அவசரப்படுவதில்லை. காலம் தாழ்த்துவதில் அவர் மன்னன். ஆகையால் இந்த தேவனோடு நடக்க அதீத பொறுமை தேவைப்படுகிறது. நம்மை காக்க வைப்பதால் அவருக்கு ஒன்றும் கிடைப்பதில்லை. நம்மை காக்க வைப்பதால் நம்மை உணர்வுள்ளவர்களாக ஆக்குகிறார். சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். அடிப்படையில் உணர்வற்றவர்கள் நாம். எளிதாக பலவீனன் நான் என்று சொல்லி சாக்கு சொல்லி கடந்து போய்விடுவோம். இப்படிப்பட்ட நம்மை வேறு எப்படி அவர் பூரணப்படுத்துவது? பூரணமான பழுதற்ற வாழ்க்கையின் மேல் சிறிதும் அக்கறை இல்லாத நம்மை அதற்கு ஆசைப்பட வைப்பது? அதை நாம் உண்மையாக தேடும் வரை நம்மை காயப்படுகிறார். ஆஸ்பத்திரியில் கட்டுப்போட்டு கிடக்கும் நோயாளியைப் போல ஒன்றும் தருவதில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் உணர்வடைய ஆரம்பிக்கிறோம். ஒரே நாளில் இந்த மாற்றம் நடப்பதில்லை தான். இதற்கு அநேக வருடங்கள் செல்கின்றன. தேவன் நம்மை சீர்படுத்த எடுத்துக்கொள்ளும் முயற்சி இருக்கிறதே, அப்பப்பா, அது மகா பெரியது. வானத்தையும் பூமியையும் எளிதாக அவர் உண்டாக்கிவிடலாம். ஆனால் ஒவ்வொருவனையும் தனிப்பட்ட முறையில் பல விதங்களில் பாடுகளுட்படுத்தி இட்லி வெந்துவிட்டதா என பார்த்து பார்த்து உஷ்ணத்தை ஏற்றி இறக்கி நாம் தீந்து விடாதபடி கவனமாக நடத்துகிறார். நாம் உணர்வடைய வேண்டும். நாம் பாவி என்று சொல்கிறோமே, அப்படியானால் பரிசுத்தமாவதும் அவசியம் இல்லையா? அதனால்தான் இந்த பாடுகள். பரிசுத்தம் என்றால் என்னவென்றே தெரியாத நமக்கு அதை அவர் வேத விளக்கங்கள் கொண்டு சொல்லித் தருவதில்லை. அடித்து உடைத்து நடத்தியே அதை நமக்குள் உண்டாக்குகிறார். யோசேப்பை அவர் நெருக்கியதை பார்க்கிறீர்களே, அவ்வளவாக அவர் நெருக்காதிருந்தால் அவன் பரிசுத்தப்பட்டிருப்பானா என்ன? தேவனுடைய தனிப்பட்ட பிரயாசம் இது. நம் ஒவ்வொரு மனிதனிடமும் நமக்கு நம்மை இப்படி மையப்படுத்தி பரிசுத்தம் பண்ணாமல் விட்டுவிட்டால் போதுமென நினைக்கிறோம். மனம் போல வாழவே நம் மனம் துடிக்கிறது. இது என்னடா வம்பு, இது நம்மை விடமாட்டேன் என்கிறாரே என்று தொல்லையாகவே இவர் நடத்துதலை நாம் மனம் வெறுக்கிறது. நமக்கு பிடிக்கவில்லை தான். ஆனால் நோய் நமக்குத்தானே. வயிற்றை அறுத்து ஆப்ரேஷன் பண்ணாதவரை நோய் சரியாவதில்லையே. தீராத நோய் கேன்சர். நான் பாவிதான் என ஒத்துக்கொள்கிறேனே எளிதாக. அது அவ்வளவு எளிதல்ல. அதற்கு முடிவு கட்ட வேண்டுமல்லவா? மற்றவர்கள் இப்படி பாடுபடவில்லையே என நாம் நினைக்கிறோம். நான் மட்டும் ஏன் இப்படி கொடுமையான வாழ்க்கையை வாழ வேண்டும்? அது முடிவில்தான் தெரியும். கர்த்தருக்கு முன் பழுதற்றவர்களாக நாம் நிற்கும்போது இதன் அருமை புரியும். பாடுகள் மூலமாக பரிசுத்தமான நாம் சிரிப்போம், அவர்கள் அழுவார்கள். இன்று நம்மை பார்த்து அவர்கள் சிரிக்கிறார்கள், நாம் அழுகிறோம். நாம் இந்த உலகில் எவ்வளவு சம்பாதித்தோம் என கணக்கு போடாதீர்கள். என்ன சாதித்தோம் என கணக்கு போடாதீர்கள். இயேசுவிடம் வந்து பழுதற்ற வாழ்க்கையை கற்றுக்கொண்டோமா இல்லையா என கணக்கு போடுங்கள். நாம் தப்பாகவே கணக்கு போடுகிறோம். எதிர்த்தே வாழ்ந்து பழகிவிட்டோம். தேவனால் பரிசுத்தப்பட சம்மதியாமல் நம் விருப்பப்படி இந்த வாழ்க்கையை வாழ ஓடுகிறோம். லோத்து மனைவியின் கதைதான்.
இதுவும் வேண்டும், அதுவும் வேண்டும், இரண்டும் வேண்டும். நம் மனம் போல வாழ்க்கை அமையவும் வேண்டும். தேவனால் உண்டாகிற பரிசுத்தமும் வேண்டும். முன்னே ஓட முடியாமல் பின்னே கால்கள் இழுக்கின்றன. சிந்தையெல்லாம் பின்னே தானே இருக்கின்றது. ஆகையால் அவளை தேவன் கழற்றி விட்டுவிட்டார். வெறும் உப்புத்தோனாய் ஆகி போனாள். வசனம் தெரியும், அதனால் உண்டாகிற வாழ்க்கை இல்லை. அநேக கிறிஸ்தவர்களுடைய நிலை இதுதான். தேவனால் கழற்றி விடப்பட்டவர்கள் இவர்கள். வசனம் இருக்கிறது, வாழ்க்கை இல்லை. லோத்தின் மனைவி இன்றும் எச்சரிக்கையாகவே நமக்கு இருக்கிறார். தேவன் நம்மை கழற்றிவிட நாமே காரணமானால் அவர் கழற்றிதான் விடுவார், நம்மை நடத்த மாட்டார். பின் அழுது பயனில்லை. ஒரு முறை இரக்கத்தை இழந்தோமானால் அது கிடைக்காது. இப்படி இருக்கிறேனே, என் வாழ்க்கை வீணாய் போகிறதே என்று புலம்பினால் எப்படி அவர் நம்மை தன் பரிசுத்த வாழ்க்கைக்குள் நடத்துவது? நாமே நம்மை கெடுத்து கொள்கிறோம். வசனத்தை பெற்றும் பரிசுத்தமாகாத எவனுடைய நிலைமையும் இதுவே. தேவன் நம்மை நேசிக்கிறார். நம்மை பாடுகளின் வழியாக நடத்தி பரிசுத்தப்படுத்துகிறார். அவரால் நேசிக்கப்படுகிற யாரையும் அவர் சும்மா விடுவதில்லை. தன்னை போல சீர்படுத்துவது ஒன்றுதான் அவர் நம்மிடம் செய்கிற ஒரே வேலை. அவர் அதை செய்ய நாம் விட்டால் தப்பித்தோம், விடாவிட்டால் யாரும் காப்பாற்ற முடியாது. ஆமாம், கிறிஸ்துவை போல மாறாவிட்டால் நம் நிலைமை அந்தோதான். நம்மை தன் ஜனம் என்கிறார். நம்மை அவர் கற்பனைகளின்படி நடக்க பண்ணுவதுதான் அவர் வேலை. அதில் சிறிதான ஒன்றையாகிலும் மீறாமல் நடக்கும்போதுதான் நம்மை அவர் ஏற்றுக்கொள்வாராம். நம் வாழ்க்கை மணல் மேல் கட்டப்பட்ட வீடாக இராமல் கற்பாறையின் மேல் கட்டப்பட்ட வீடாகும். அவருடைய மலை பிரசங்கம் எனப்படும் கற்பனைகளை மீறி நடக்கும்போது நாம் அவரை பின்பற்றவில்லை, அவர் ஜனமல்ல என்றே அவர் நம்மை மறுதலித்து விடுவார். ஆகையார் நமக்கு அவர் கற்பனைகளை குறித்த தெளிவான அறிவு அவசியம். நாம் அவர் கற்பனைகளை மறந்த பின் நம்மை அவர் சீர்படுத்துவது என்பதோ பரிசுத்தப்படுத்துவது என்பதோ நிறைவேறாத விஷயம்தானே. நாமும் அவர் ஜனமாக மாட்டோம். அவர் நம்மேல் பாராட்டும் தயவு இருக்கிறதே, அது மிக பெரியது. நாம் நம் தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆகும் முன்பே நம்மை அவர் அறிந்திருக்கிறார். எரேமியா 1:5. இன்று வரை நம்மை அவரே பாதுகாத்து அனுதினமும் நடத்தி வந்திருக்கிறார். நம் போக்கையும் வரத்தையும் நன்கு அறிவார். நம் மனம் போல வாழ விடாமல் தடுத்தவரும் அவரே. நினைத்தபடியெல்லாம் நடந்திருந்தால் எங்கோ நாம் ஒழிந்து போயிருப்போம். கவனமாக அவர் நம்மேல் கரிசனமாக இருக்கிறபடியால் இம்மட்டும் நாம் பிழைத்திருக்கிறோம். நீதி என்றால் என்னவென்றே அறியாத நமக்கு நீதியின் பாதையில் நடத்துகிறார். நம் உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து தனிமைப்படுத்தி கெடுக்கும் ஆலோசனைகளால் கெட்டுப்போகாதபடி பாதுகாக்கிறார். நாளை பற்றி கவலைப்படாதபடி கவனமாக நம் தேவைகளை அவ்வப்போது தந்து போஷிக்கிறார். நம் அமைதி கலையாதபடி உறுதியான சமாதானம் நிறைவாக தருகிறார். நன்மைகளும் உதவிகளும் நம்மை தேடி வர காரணம் அவரே. மற்றவர்கள்தான் அவைகளை தேடி தவித்து கடன் வாங்கி அடைய அலைகிறார்கள். நாமோ அப்படி இல்லை. நம் தேவைகள் நம் மடியில் தேடி வந்து போடப்படுகின்றன. நம் பணப்பழக்கங்களை அவரே மேற்பார்வையிடுகிறார். ஆகையால் எவ்வளவு குறைவாக கையில் இருந்தாலும் அது நிறைவாக நினைத்து பார்க்க முடியாதபடி போதுமானதாக இருக்கிறது. சிரமப்பட்டு கடன் வாங்க அவசியமில்லாதபடி நடத்துகிறார். பண தேவையை பொறுத்தவரை வலியில்லாத வாழ்க்கை இது. சகலமும் நம்மை தேடி வரும். நாம் பிறருக்கு உதவ நமக்கு யாரோ இங்கிருந்தோ உதவி கொண்டே தான் இருப்பார்கள். வாரிவா இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் இருக்கும் என்கிற வார்த்தை அனுபவமாகிறது. உண்மையில் நம் பாடுகள் நமக்கு வலிப்பதில்லை. அவர் தரும் ஆறுதல் அப்படி. அந்த ஆறுதல் தரும் சுகத்தில் எல்லாம் மறந்தே போகிறது. ஆகையால் பாடுகளை கண்டு நாம் அஞ்சி போவதில்லை. நெருக்கங்களும் தவிப்புகளும் பழகிவிட்டன. அவர் நம்மோட கூட இருக்கிறாரே, அவர் பார்த்து கொள்கிறார்.
ஏமாற்றுகிறார்களா? அவர் பார்த்து கொள்கிறார். வஞ்சிக்கிறார்களா? அவர் பார்த்து கொள்கிறார். துரோகம் செய்கிறார்களா? அவர் பார்த்து கொள்கிறார். நம்மை பயன்படுத்தி கொள்கிறார்களா? அவர் பார்த்து கொள்கிறார். கடுஞ்சொல், அவதூறான வார்த்தை, அவமதிக்கும் செயல் எல்லாம் இருக்கட்டும், அவர் பார்த்து கொள்கிறார். நாம் சகித்து கொள்ளவும் நஷ்டங்களை தாங்கி ஏற்றுக்கொள்ளவும் நன்மையாக முடிப்பார் என நம்பி பழகிக் கொள்கிறோம். அதிகமாக நெருக்கப்பட அதிகமாக விசுவாசிக்கிறோம், அதிகமாக தைரியம் அடைகிறோம். ஒருபோதும் தேவன் நம்மை ஏமாற்ற மாட்டார். ஆகையால் துன்புறுத்தல்கள் மத்தியில் எரிச்சல் அடைவதில்லை. பாவம் அறியாமல் செய்கிறார்கள். கர்த்தர் நல்லவர், ஒருபோதும் அவர் தீமை செய்வதில்லை. நாம் அவர் ஜனமானால் நம்மையும் அவர் தீமை செய்ய இடம் கொடுப்பதில்லை. யாருக்கும் எப்போதும் மறைமுகமாக கூட தீமை நம்மிடமிருந்து புறப்படக்கூடாது. தேவன் அதை சகிக்க மாட்டார். நாம் தீமையை அனுபவிக்கலாம், பதிலுக்கு தீமை செய்யக்கூடாது. பதிலுக்கு பதில் செய்வதை அவர் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார். கர்த்தர் நல்லவர், எப்படியெனில் அவர் கிருபை நல்லது. அவர் கிருபை நமக்கு போதும். அவர் உதவியின்றி இந்த வாழ்க்கையை நாம் வாழ முடியாது. யார் நமக்கு தீமை செய்தாலும் அதை நமக்கு நன்மையாக மாற்றி தருகிறவர் அவர். பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இருந்தால் இதை நாம் கண்கூடாக காணலாம். எவ்வளவு நாம் தவித்தாலும் இளைப்பாறுதல் அவரிடம் நமக்கு உண்டு. இது நிச்சயம். ஏனெனில் நம் வாழ்க்கையை அவர் திட்டமிட்டு நடத்துகிறார். ஆதலால் அவர் காண்பிக்கிறபடி அடங்கி போவோமானால் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். நாம ஓடினால் அதை கண்டுபிடிப்பது கஷ்டம். அவர் காண்பிக்கிறபடி நாம் அடங்கி போகாத வரை நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்காது. தேவனுக்கு அடங்கி போகணுமோ இல்லையோ, அதன்பின் நம் வாழ்க்கை உற்சாகமான ஒரே விளையாட்டு தான், சந்தோஷமும் கும்மாளமும் தான். நம் நிம்மதியை யாரும் கலைக்க முடியாது. அவர் கிருபை நம்மை நீதிமானாக்கும்படி கொடுக்கப்பட்டுள்ளது. பாவமே குணமாக கொண்ட நம்மை நீதிமானாக்கும் கிருபை இது. நம் சகல குற்றங்களையும் அது நீக்க வேண்டுமே, மேலும் தேவ குணங்களை நம்மிடம் ஏற்படுத்த வேண்டுமே. ஆமாம், இதைத்தான் அது கவனமாக நம்மிடம் நடப்பிக்கிறது. இதை நம்ப முடியவில்லை இல்லையா? முற்றிலும் நம்மை அடக்கியாண்டு இந்த கிருபை இப்படியாக நம்மை நீதிக்குட்படுத்துகிறது. ஆகையால் இந்த கிருபை நல்லதுதானே. தேவன் நமக்காக வாழ்கிறார். இதுதான் இந்த கிருபை என்ற வார்த்தைக்கு அர்த்தம். நெருக்கமான பாடுகள் வழியாக நம்மை நடத்தும் தேவன் அவ்வளவாக நமக்கு நெருங்கி நிற்கிறார். எல்லாம் அவர் பொறுப்பு. எதற்கும் நாம் கலங்க அவசியமில்லை. நம் வாழ்க்கையின் மேல் பிடிமானத்தை நாம் விட்டுவிட வேண்டும். முழுமையாக அவர் பார்த்து கொள்ளட்டும் என்று ஒரு குழந்தையைப் போல அவரிடம் அடைக்கலமாகிவிட வேண்டும். அவ்வளவுதான் அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது. நாம் அவரை புரிந்து கொண்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். புரிந்து கொள்ளாமல் நம் கஷ்டங்களையே பார்த்து கொண்டிருந்தால் கஷ்டம்தான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றும் எனக்கு உள்ளது என்பதை புரிந்து கொள்ளாதவரை நம் மனம் தடுமாறிக்கொண்டேதான் இருக்கும். தேவனை புரிந்து கொள்ளுங்கள். அவர் உண்மையாக நம்மை நேசிக்கிறவர். எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். நம் வாழ்க்கையை திட்டமிட்டு நடத்துகிறார். ஆகையால் அவரை மீறி எதுவும் நடக்காது. எதையும் பிடிக்க வேண்டாம், எதையும் நாம் சாதிக்க வேண்டாம், எதையும் மாற்றமும் வேண்டாம். அவர் நினைத்தபடி எல்லாம் நடக்கட்டும் என்று விட்டுவிடுங்கள். நமக்கு தெரிந்திருக்க வேண்டிய ஒரே ஜெபம் சித்தப்படி கடவுது என்பது மட்டுமே. ஆகையால் தீமையை விட்டு விலகி நன்மை செய்ய மட்டும் படியுங்கள், அது போதும். முக்கியமாக மறதி நமக்கு தேவை. நமக்கு தீமை செய்தவர்களை மறக்க வேண்டும். அதை மனதில் வைத்து புகைந்து கொண்டே இருக்கக்கூடாது. அது நம்ம அமைதியை கெடுத்துவிடும். அவர்களுக்கு தக்கபடி தேவன் செய்கிறாரா இல்லையா என எதிர்பார்த்து கொண்டிருந்தால் ஏமாந்து போவோம். அது நம் வேலை இல்லை. அவருக்கு தெரியும் அது எப்படி எப்போது செய்ய வேண்டும் என்று. யோசேப்பின் சகோதரர்கள் கடைசியில்தான் அவன் உயர்த்தப்பட்ட பின்பே அவனிடம் வந்தார்கள்.
தன் குற்றத்தை உணர்ந்தார்கள். அதுவரை அவர்களுக்கு அதை பற்றி கவலைப்படாமல் சுற்றித்தான் திரிந்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கொன்றும் நடக்கவில்லை. தனக்கு தீமை இழைத்த தன் சகோதரர்களை நினைத்து பொறுமை கொண்டிருந்தால் யோசேப்பினால் மேற்கொண்டு வாழ்ந்திருக்க முடியுமா என்ன? அவனுக்கு இழைத்த தீமைகள் மேலும் மேலும் அதிகம். போர்த்திப்பாருடைய மனைவியால் வந்த தீமை வேறு. அதற்கான பலனும் உடனடியாக கிடைக்கவில்லை. சிறையில் அடைக்கப்பட்டான். தனக்கு தீமை செய்தவர்களை அவன் மறந்திருந்தபடியால் அவனால் தாங்கிக் கொள்ள முடிந்தது. தேவன் பதில் செய்வதற்கு அதிக காலம் எடுத்துக்கொள்கிறார். போர்த்திப்பாருடைய மனைவிக்கு என்ன நடந்தது என்றே நமக்கு தெரியாது. ஆனால் அவன் உயர்த்தப்பட்ட பின்பு அவன் சகோதரர்கள் அவனிடம் வந்து மண்டியிடுகிறார்கள். ஏற்ற சமயம் வரும்போது தேவன் இதை செய்வார். மறதி என்பது தேவன் நமக்கு தந்த வரம். அதை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள்.